இன்றைய வேதவசனம் ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமேன். நம் கிறிஸ்துவினால் உண்டான பிரமாணம் ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணம் நம்மை பாவத்தில் இருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்தும் விடுதலையாக்கும். அன்றியும் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்கிறபடி நாம் ஆவியின் பிரமாணத்தால் மரணத்தில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு பிழைத்திருந்தால் ஆவியின் கனிகளின்படி நடக்கவும் வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த 9 ஆவியின் கனிகளே ஆவியின் பிரமாணம். இதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியின் பிரமாணமே நம்மை பாவம் மரணம் எனும் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. எங்களை பாவம் மரணத்தில் இருந்து விடுதலை செய்த உம்முடைய ஆவியின் பிரமாணத்திற்காக நன்றி ஏசப்பா, நன்றி.